திருச்செந்தூரில் வாழும் செந்திலாண்டவன் நிகழ்ச்சிய ஒரு அற்புத நிகழ்ச்சியை சொல்லப் போகின்றேன். திருநெல்வேலியில் ஆறுமுகம் என்ற ஒரு அன்பர் இருந்தார். அவர் ஒரு நாள் அந்த திருச்செந்தூரான கும்பிட்டது போதும், தூக்கி தலையில். நீங்களா இப்படி பேசுறீங்க? நான் பேசல, என்ன பேச வச்சுட்டா. ஐயோ, என்னங்க இது காயம்? என்னாச்சு? அல்லும் பகலும் ஆறுமுகனை கும்பிட்டமே, அதுக்கு அவன் கொடுத்த அன்பளிப்பு. வருஷம் திருச்செந்தூருக்கு போய் விரதம் இருந்து வாழ்க்கைக்கு கவசம்னு நினைச்சு கட்டிக்கிட்டு வருவோமே காப்பு, அதுக்கு கிடைச்ச வெகுமதி. நீங்க என்ன சொல்றீங்க? ஏற்கனவே தொழில நஷ்டப்பட்டு ரங்கசாமியோட சேர்ந்து கூட்டு வியாபாரம் செய்யலாம்னு தானே இருந்த நகைகளை எல்லாம் விக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டு கிளம்பினேன். ஆமா, அதுக்கு என்னங்க இப்போ? 4 ரவுடிகள் என்ன வழிமறைச்சு கொண்டு போன நகைகளை எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டு பேர சொல்றேன். போதும் அவன் நமக்கு காட்டின கருணை, செஞ்ச உதவி, கொடுத்து சமாளம். இதோ பாருங்க, ஆத்திரப்பட்டு ஆண்டவனை திட்டாதீங்க. நான் உறுதியா சொல்றேன், ஏதோ ஒரு பெரிய நஷ்டத்திலிருந்து நம்மளை காப்பாத்துறதுக்காகத்தான் இந்த சின்ன நஷ்டத்தை கொடுத்திருக்காரு. ஒருவேளை நாம் அந்த நகைகளை எல்லாம் வித்து செய்ய போற வியாபாரம் ஆண்டவனுக்கு பிடிக்கலையோ என்னமோ, அதுக்காக மிச்சம் மீதி இருந்த கைப்பொருளை எல்லாம் நஷ்டமடைய செஞ்சது என்ன நியாயம்? எது நியாயம் எது நியாயம் இல்லைங்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியும். நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. அப்படித்தான் பேசுவேன். வள்ளியம்மே, என்ன பொறுத்த வரைக்கும் இன்னையில இருந்து அவனை நான் வணங்க மாட்டேன், வணங்கவே மாட்டேன். வேண்டாங்க, தேவனிந்திரை தேடிக்காதீங்க. தவறு உங்க மேலதான். வள்ளியம்மே, ஆண்டவன் உங்களுக்கு பொருளை கொடுத்தாரு, தொழிலை கொடுத்தாரு, அந்த தொழில நிறைய லாபத்தையும் கொடுத்தாரு. ஆனா அதையெல்லாம் பயன்படுத்தி வாழ தெரியாம வாழ்ந்து கேட்டது நீங்க தானே. அன்புல கொடுத்தாலும் அளந்து கொடுங்கன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், கேட்டீங்களா? சிரிச்சவெல்லாம் சிநேகித, உங்க காலை தொட்டு கும்பிட்டவெல்லாம் தோழ, முருகான்னு சொன்னவெல்லாம் பக்தன் முடிவு பண்ணி இருக்கிறதையெல்லாம் அள்ளி கொடுத்துட்டு ஆண்டவனை ஏன் குறை சொல்றீங்க? என்ன நடு தெருவுல நிறுத்தின அந்த நன்றி கிட்டவனுக்கா பஞ்சு பேச? யார் நன்றி கிட்டவங்க? இல்லைங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட இருந்து பறிச்சது நகைய மட்டும்தான், என் மாங்கல்யத்தை இல்லைங்க. அந்த திருடங்க உங்களை குத்தி கொலை செஞ்சுட்டு அந்த நகையில பறிச்சுட்டு போயிருந்தா நான் இப்படி பூவும் பொட்டோட உங்க முன்னால நின்று பேச முடிஞ்சிருக்கா? இப்ப சொல்லுங்க, யார் நன்றி கெட்டவங்க? ஆண்டவனா? 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 இல்லை இல்லை இல்லை, இல்லை இல்லை, ஆண்டவா 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 வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேரகா என்று திருநீர் அறிவோருக்கு நேவராதே வினை அப்படின்னு தினம் தினமும் புகழ்வாரி துதிக்கிற நானே உருளை இழந்த வேதனையில என்ன மறந்து என்னென்னமோ பேசிட்டேன்பா. என்ன மன்னிச்சு முருகா, என்ன மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சிருப்பா. என்னங்க இது? திருச்செந்தூர்ல நாளை கழிச்சு உங்க அக்கா மனுக்கு கல்யாணம் இல்ல, அதுக்காக முறைப்படி பத்திரிகை வந்திருக்குது. நீ எப்ப புறப்பட போற? நான் போறதில்லைன்னு நேத்தே முடிவு பண்ணிட்டேங்க. ஏன் வள்ளியம்மே? போன தடவை போன போதே அக்கா என்கிட்ட சரியா பேசல. என்ன காரணம்? தொழில நஷ்டம் ஏற்பட்டு அவங்க அந்தஸ்துக்கு நாம தாழ்ந்துட்டோம் இல்லையா, அதனாலதான். இப்போ உடம்புல ஒரு நகை இல்லாம போனா என்ன மட்டும் இல்ல உங்களையும் கேவலமா பேசுவாங்க. வள்ளியம்மே, இந்தாம்மா, இதெல்லாம் போட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கு புறப்படும். என்னமா இது? ஆச்சரியப்படாதீங்க, பக்கத்து வீட்டுல இருக்கிற உங்களுக்கு என் புருஷன் பழப்பதான் தெரியுமில்ல. அடுத்த வாரம் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன். இதையும் எடுத்துக்கிட்டு போய் பழையபடி குடிச்சு தீர்த்துட்டாருன்னா கல்யாணமே நின்று போயிடும். அதனால இதை உங்ககிட்ட கொடுத்து வைக்கலான்னு தான் கொண்டு வந்தேன்.
நீங்க பேசுனீங்க நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இந்தம்மா. அம்மா ஒண்ணும் யோசிக்காதம்மா. இந்த இதெல்லாம் போட்டுக்கிட்டு சந்தோஷமா கல்யாணத்துக்கு போயிட்டு வா. நான் வரேம்மா. செந்தில் ஆண்டவன் திருவிளையாடல பாத்தீங்களா? புறப்படுங்க. நான் வரல. நீ மட்டும் போயிட்டு வா. ஏன்? இந்த நகை திருட்டு போன விஷயமா நாளைக்கு போலீஸ் என்கொயரி இருக்கு. அவங்க கேட்டா? எனக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடு. வெளியுமே என்னங்க? கல்யாணம் முடிஞ்ச உடனே அப்படியே செந்திலாண்ட தரிசனம் பண்ணிட்டு வா. மறந்துடாத. சரிங்க. செந்திலாண்டவா. செந்தில் ஆண்டவா, இத்தனை வருஷமா புது புடவை கட்டி பொன்னகைகளை போட்டு கணவன் வீட்டுல இருந்து பிறந்த வீட்டுக்கு பெருமையோட வந்து போற பொண்ணு மாதிரி உன் கோயிலை என் தாய் வீடா நினைச்சு வந்துட்டு இருக்கிற என்ன இன்னைக்கு இரவல் நகையோட கொண்டு வந்து நிறுத்திட்டியே, இது நியாயமா? முருகா, நாங்க 1000 தான் தவறு பண்ணி இருந்தாலும் அதையெல்லாம் மன்னிச்சு எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுப்பா. என்ன பாக்குற? எடு நகைய. மாட்டேன் மாட்டேன். உடுக்கலைன்னா கொன்னுருவேன். இந்தாப்பா, அந்த டிரான்ஸ்பர் மாத்துற வரைக்கும் இப்படித்தான் அடிக்கடி ஃபீஸ் போயிட்டு இருக்கேன். ஏய், நீ இங்கேயா இருக்க? இனிமே நீ தப்ப முடியாது. எங்க உன் கூட்டம் சொல்லிடு.
தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். வெல்கம். குடியோனே, இரவல் நகையோட வந்த எனக்கு ஒரு ஆபத்தை உண்டாக்கி அது மூலமா சொந்த நகையை திருப்பி கொடுத்த தெய்வமே. முருகா, கெட்டவனோட கூட்டு சேர இருந்த என்ன நகையை பறிச்சு அதன் மூலமா அதை தடுத்து நிறுத்தி எங்க கௌரவத்தை காப்பாத்தின கடவுளே. முருகா, இப்படி நிழல் போல தொடர்ந்து எங்களை காப்பாத்திட்டு இருக்கிறப்போ எதிர்காலத்தை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை. ஆமாப்பா, எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான். வாழ்நாள் முழுவதும் வழக்கம் போல சஷ்டி விரதத்துக்கு வந்துகிட்டே இருக்கும்.